முதலமைச்சர் இன்று முதல் நமக்கு விஜய் தான் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. அவரே பதவி ஏற்றுட்டார். பதவி ஏற்ற பிறகு அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அந்த ஸ்பீச் ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது, சூப்பரா இருந்தது, அப்படியே ஃபயர் விடுற மாதிரி இருந்தது. நான் அவருக்கு ஓட்டு போடல, இருந்தாலும் ஃபயர் விடுற அளவுக்கு அது இருந்தது. ஆனா அப்புறம் கொஞ்சம் லைட்டா அப்படி ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அவர் பேசினதுக்கும் அவர் செஞ்சதுக்கும் நிறைய முரண் இருக்கே அப்படின்னு. முதல் விஷயம், இனிமே எதுவும் பவர் சென்டர் கிடையாது, லெஃப்ட் ரைட்லாம் கிடையாது, விஜய் ஒருத்தர் தான் பவர் சென்டர் அப்படின்னு நீங்க பேசிருக்கீங்க. ஆனா 3வது முறை கவர்னர் பார்க்க போனீங்களா 116 எம்எல்ஏ ஆதரவோட? அப்போ ஒரு வெள்ள சட்டை ப்ளூ ஜீன்ஸ் எல்லாம் போட்டு போனீங்க. அந்த புகைப்படம் வெளியாகும் போது அதுல 2 பேர் போட்டோ பார்த்தேன். ஒருத்தர் வெங்கட் கே நாராயணன், இன்னொருத்தர் ரெட்டி அப்படின்னு. இந்த 2 பேர் தாவேகா நிர்வாகிகளா, தாவேகா பொதுச் செயலாளர்களா, அல்லது உங்களுக்கு ஆதரவளித்த கூட்டணி கட்சிகளின் தலைவர்களா? இல்ல. வெங்கட் கே நாராயணன் சினிமா ப்ரொடியூசர், ரெட்டி ரியல் எஸ்டேட். அப்போ நீங்க என்ன கன்வே பண்ண வரீங்க பார்க்கக்கூடியவங்களுக்கு? சினிமால இனிமே வெங்கட் கே நாராயணன் தான் பவர் சென்டர், ரியல் எஸ்டேட்ல ரெட்டி தான் பவர் சென்டர் அப்படின்னு. சோ அதற்கு முரணா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நீங்க பேசிருக்கீங்க. 2வது விஷயம், நான் போதை கலாச்சாரத்தை ஒழிப்பேன், நான் அதை கண்ட்ரோல் கொண்டு வருவேன் சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன அவரை மினிஸ்டரா நீங்க நியமிச்சிருக்கீங்க. சார்லஸ் மார்டின் அவருடைய மச்சான், ஆதவுடைய மச்சாமே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அவங்க தமிழ்நாட்டுல லாட்டரி கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. இதற்கு முன்னாடி இருந்த அரசு அவங்க